டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் விஜய் ஆஜராகியுள்ளார். கரூர் பிரச்சாரத்தில் 41 பேர் பலியான வழக்கு தொடர்பாக விஜயிடம் விசாரணையானது நடைபெற இருக்கிறது. விஜய் வாகனத்திற்கு மட்டும் சிபிஐ அலுவலக வளாகத்திற்குள் அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது. கரூர் பிரச்சாரத்தில் 41 பேர் உயிரிழந்த வழக்கு விசாரணைக்காக சிபிஐ அலுவலகத்தில் விஜய் ஆஜராகியுள்ளார். விஜய் வாகனத்திற்கு மட்டும் சிபிஐ அலுவலக வளாகத்திற்குள் அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் நிரஞ்சன் தொடர்ந்து வழங்கிட கேட்கலாம். நிரஞ்சன், தொடர்ந்து மேலும் விரிவான விவரங்களை பகிரலாம். விஜய் அவர்களிடம் சிபிஐ விசாரணை என்பது அதிகாரப்பூர்வமாக தொடங்கி இருக்கிறது. அவர் தற்பொழுது வந்திருந்தாலும் அவரிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள். அவர் அந்த சிபிஐ அலுவலகத்தின் முன்புறம் இருக்கக்கூடிய அந்த ரிசப்ஷன் ஏரியாவில் தற்பொழுது அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். அவரிடம் கையொப்பம் என்பதும் பெறப்பட்டிருக்கின்றது. அவர் வந்ததற்கான அந்த வருகையேட்டில் கையொப்பம் என்பதும் பெறப்பட்டிருக்கிறது. அதிகாரப்பூர்வமாக விஜய் அவர்களிடம் சிபிஐ விசாரணை என்பது தொடங்கி இருக்கிறது என்பதுதான் இந்த நிமிடத்திற்கான மிக முக்கியமான செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவரது மற்ற நிர்வாகிகள் மற்றும் அவரது தனிப்பட்ட பாதுகாவலர்கள், ஓட்டுநர்கள், தாவேகாவுடைய மற்ற நிர்வாகிகள் ஆகியோரிடமும் விசாரணை என்பது இன்றைய தினம் நடைபெறுகிறது. எனவே டெல்லியில் வைத்து 3 நாள் விசாரணை என்பது தாவேகா மூத்த நிர்வாகிகளிடம் நடத்தப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த விவகாரத்தை பொறுத்தவரை டெல்லி செக்ஷனாகவே வராது. இருந்தாலும் கூட தமிழகத்தில் வைத்து சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தியதில் அவர்களுக்கு முழு திருப்தி என்பது ஏற்படவில்லை. குறிப்பாக சில வெளியிலிருந்து வரக்கூடிய தாக்கங்கள் விசாரணையில் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் டெல்லிக்கு இந்த விசாரணையை மாற்றியிருந்தார்கள். யாருமே எதிர்பாராத ஒரு திருப்பமாகத்தான் இந்த விசாரணையை பொறுத்தவரை சிபிஐயுடைய இந்த அதிரடி நடவடிக்கை என்பது இருந்தது. பிறகு விஜய் அவர்களுக்கு எந்த வகையிலும் சம்மன் அனுப்பக்கூடாது, எதுவாக இருந்தாலும் எங்களிடமே விசாரணை நடத்துங்கள் என்று விஷயானந்தும் சரி, ஆதவ் அர்ஜுனாவும் சரி, சிபிஆர் நிர்மல்குமாரும் சரி, கரூர் மாவட்ட தாவேகா மாவட்ட செயலாளரான மதியழகனும் சரி இதே தகவலை தான் கூறி வந்தார்கள். ஆனாலும் கூட சிபிஐ அதிகாரிகளுக்கு அந்த பதில்களை திருப்தி இல்லை. இந்த விவகாரத்தில் பிரைம் மெம்பராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களிடம் நிச்சயமாக விசாரணை நடத்த வேண்டும் என்பதில் மிக தீவிரமாகவும் மிக தீர்க்கமாகவும் சிபிஐ அதிகாரிகள் இருந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் கடந்த வாரம் அவருக்கான சம்மன் என்பது கொடுக்கப்பட்டிருந்தது. பாதுகாப்பு காரணங்களை காட்டி சென்னையில் இந்த விசாரணையை நடத்தலாம் என்ற ஒரு யோசனை கூட சிபிஐ அதிகாரிகளுக்கு இருந்தது. மிக குறிப்பாக நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் படி சென்னையில் இருக்கக்கூடிய துறைமுகம் பகுதியில் இருக்கக்கூடிய சிபிஐயின் ஒரு அலுவலகத்தில் வைத்து விஜய் அவர்களிடம் விசாரணை நடத்தலாம் என்ற யோசனையும் சார்பில் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. காரணம், அந்த துறைமுகம் பகுதிக்குள் பொதுமக்கள் வர முடியாது, ஊடகங்களும் அதிக அளவில் இருக்க முடியாது என்பதன் காரணமாக அது பாதுகாப்பானதாக இருக்கும் என்றும் எதிர்பார்த்தார்கள். ஆனாலும் கூட சிபிஐ அதிகாரிகளை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் மேற்கொண்டு இந்த வழக்கில் விசாரணை நடைபெறக்கூடாது. சம்பந்தப்பட்ட அந்த வேலுசாமிபுரத்தில் நேரடியாக சென்று தடயவியல் விசாரணை நடத்துவது, மற்ற விசாரணைகளை நடத்துவதை மட்டும்தான் செய்ய வேண்டுமே தவிர மற்றபடி புலன் விசாரணை நடத்துவதோ அல்லது நபர்களிடம் விசாரணை நடத்தக்கூடிய அந்த பதில்களை பதிவு செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் டெல்லியில் நடத்தப்பட வேண்டும் என்ற தீர்க்கமான முடிவை அவர்கள் எடுத்திருந்தார்கள். ஏற்கனவே இந்த விவகாரங்களில் கைத்தேர்ந்த மூத்த தான் இந்த விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். அதன் அடிப்படையில் விஜய் அவர்கள் டெல்லிக்கு வந்தால் பாதுகாப்பில் எந்த குறைபாடுகளும் இருக்காது என்ற உறுதிப்பாட்டையும் டெல்லி காவல்துறையினர் உறுதி செய்யுமாறும் சிபிஐ அதிகாரிகள் கேட்டுக் கொண்டிருந்தார். தாவேகா தரப்பிலிருந்து டெல்லி காவல்துறையினருக்கு மின்னஞ்சல் மூலமாகவும் தகவல்கள் சொல்லப்பட்டிருந்தது. நாங்கள் இத்தனை மணிக்கு இந்த இடத்தில் வந்து இறங்குவோம், நாங்கள் இங்கெல்லாம் தூங்குவதற்கான ஏற்பாடுகள் என்பதும் திட்டம் என்பதும் இருக்கிறது. பாதுகாப்பில் குறைபாடுகள் இருக்கக்கூடாது, எங்களது தொண்டர்கள் வரலாம், அதனால் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் நாங்கள் உங்களிடம் இருந்து எதிர்பார்க்கிறோம். போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகளை உறுதி செய்வதை எங்களுக்கு தெரிவியுங்கள் என்று தாவேகாவுடைய வழக்கறிஞர் அணி சார்பாக டெல்லி காவல்துறையினருக்கு மின்னஞ்சல் என்பதும் அனுப்பப்பட்டிருந்தது. அந்த மின்னஞ்சல் மூலமாக பதில் என்பதும் தாவேகாவிற்கு கிடைத்திருந்தது. அதை நமது தொலைக்காட்சியில் தான் நாம் நேற்று பிரத்யேக செய்தியாகவும் பார்த்திருந்தோம். விஜய் அவர்களுக்கு ஒரு துளி
பாதுகாப்பு குறைபாடுகளும் இருக்காது. அவர் தங்கக்கூடிய சொகுசு ஹோட்டலாகட்டும், அவர் விமான நிலையத்திலிருந்து சிபிஐ அலுவலகம் வரக்கூடிய பாதைகளாகட்டும், சிபிஐ அலுவலகத்திற்குள்ளும் சரி, அவர் ஒருவேளை எத்தனை நாட்கள் இங்கு தங்கினாலும் அதற்கான அத்தனை பாதுகாப்பு ஏற்பாடுகளும் முழுமையாக செய்து தரப்படும் என்று உறுதிப்பாட்டையும் டெல்லி காவல்துறையினர் செய்திருந்தார்கள். அதற்கு ஏற்ப டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ தலைமை அலுவலகம் என்பது முழுமையான காவல்துறையினரது கட்டுப்பாட்டிற்குள் வந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். விஜய் அவர்கள் வந்து செல்வதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பாகவே அந்த சாலைகள் முழுமையாக மற்ற ஊடகங்கள், மற்ற பொதுமக்கள் யாரும் பயன்படுத்த முடியாத வண்ணம் அவை முழுமையாக சீலிடப்பட்டிருந்தது. இன்னும் சொல்ல போனால் பாம்பு ஸ்குவாடுகள் வரவழைக்கப்பட்டு அந்த பகுதி முழுமையாகவே சோதனை என்பது செய்யப்பட்டது. மோப்ப நாய்கள் உதவியுடனும் சோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டிருந்தது. வெறும் சிபிஐ தலைமை அலுவலகம் மட்டுமில்லாமல் அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கோப் காம்ப்ளெக்ஸ், எலக்ட்ரானிக் மினிஸ்ட்ரியுடைய தலைமை அலுவலகம் மற்றும் பின்னால் இருக்கக்கூடிய முக்கியமான விளையாட்டு திடல் உள்ளிட்ட இடங்களும் முழுமையான பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. சரியாக சொல்ல வேண்டும் என்றால் டெல்லி சிபிஐ ஹெட் குவார்டர்ஸுக்கு சில 100 மீட்டர்களில் தான் டெல்லியில் புகழ்பெற்ற நேரு விளையாட்டு மைதானம் என்பதும் அமைந்திருக்கிறது. அங்கிருந்து சற்று தூரத்தில் தான் காமன்வெல்த் பயிற்சி மையம் என்பதும் ஆங்காங்கே அமைந்திருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.